2ல 1 பார்க்கலாம் வரியான்னு சொல்லி அத ஒரு 2, 3 நிமிஷம் கவனிக்கிற வரைக்கும் என்ன பாட்டுன்னே புரியல. இதுங்க என்ன பாடுது? திருக்குறள சொல்லுதுங்களா? தமிழ் தாய் வாழ்த்த பாடுதுங்களா? என்ன பாடுதுங்க பிள்ளைங்கன்னு பார்த்தா, ஜாலியா ஜிம்கானாங்குதுங்க. யாரு அதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது? டீச்சர். விளங்கிரும்ல? இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன ஆகும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்கிற தமிழக மக்கள சினிமாவ தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்க முடியாது. நீங்க ஒரு லீடர்னா நீ யார சொல்லுவீங்க? சினிமால இருக்கவங்க தேடிட்டு இருப்பீங்களா? இங்க எவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. இங்க ராக்கெட் விடுறாங்கல்ல இஸ்ரோல. அதுக்கு ஒருத்தர் தான் வந்து தமிழர் ஒருத்தர் இருந்தாரு. அவர நீங்க சொல்லணும். முப்படைகளோட தளபதி ஒருத்தரா தமிழர் இருக்காரு. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரா ஒரு தமிழர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய நிதி அமைச்சரா ஒரு தமிழர் இருக்காங்க. இதெல்லாம் தானங்க அவனுக்கு பெருமை. அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லிக் கொடுங்க. விவேகானந்தர் ஐயா பத்தி சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு தமிழர்கள் போய் எங்கெங்கெல்லாம் போய் சாதிக்கிறாங்க. கூகுளோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை அவர்கள். எத்தனை பேருக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப மிகப்பெரிய சாதனையாளர்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நீங்க யாரை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்ரீதர் வேம்பு ஐயா ஜோஹோன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டுல இங்க கடைக்கோடியில இருக்கிற போய் உட்காந்துட்டு தூத்துக்குடியில அந்த தென்காசியில ஒரு கிராமத்துல சாமானியமா ஒரு சைக்கிள்ல வேட்டி கட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. 1000 கோடி டேர்ன் ஓவர்ல அவ்வளோ இன்னைக்கு உலகமே வியக்கக்கூடியதை பண்ணிட்டு இருக்கிறாரு. செமிகண்டக்டர்ல இருந்து இந்த சிப்புல இருந்து கம்ப்யூட்டர் துறையில இருந்து எல்லாமே அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காருல்ல. அவர் இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு ஜோகோவோட ஸ்ரீதர் வேம்பு ஐயாவை தெரியும்? விஜய் எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியும்? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மாஸ் லீடர்னா சினிமால இருக்கவங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சினிமா ஒரு ப்ரொஃபஷன் அவ்வளவுதானே. அப்ப நீங்க அப்ப குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் டிவி என்னங்க கட்சி போய் அங்க இது பண்ணலாமா? கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்குள்ள என்ன வேலை? அப்ப நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நாங்க கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். சரி பண்ணணும். விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். எவன் ஸ்கூலுக்குள்ள பூந்து இந்த வேலை பார்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் கட்சியை விட்டு தூக்கணும். நடவடிக்கை எடுக்கணும்.